மகாலட்சுமி நீங்க. ஆமா கண்டிப்பா. எங்க அக்கா பூதேவியும் நானும் விடியகால ஒரு 4:30 மணிக்கு நகரவலம் வருவோமா. கண்டிப்பா. வீதி உலா வருவோம். ஆமா. அப்படி வரும்போது இந்த பெண்கள் எல்லாம் காலையிலே அவன் 4:30 மணிக்கு எழுந்து பசு மாட்டை சாணத்தை கொண்டாந்து அதை கட்டி இல்லாம நன்கரை கரைத்து கிழக்கு முருகமா திரும்பி கனிமூல பக்கமா தாயே மகாலட்சுமி அம்மா என்னுடைய வீட்டுக்கு வாமா, நான் ரொம்ப கஷ்டத்துல வந்து இருக்கேன். அது 3 முறை வந்து அள்ளி ஊத்தி விட்டு இப்படி இப்படி போட்டு இப்படி அழைத்தாதான் மகாலட்சுமி வந்து அந்த குடிச்சு வந்து குடியேறுவாங்க. அந்த சாணத்துல இருந்து மகாலட்சுமி தானே அழைச்சிட்டு வருவா. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி அழைத்தால் இந்த மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வந்து குடியேறுவாள். இப்ப அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி முகத்தை குளிச்சு குங்குமம் வச்சு அழகா வந்தாங்க மகாராஜ். ஆமா, 40 வயசு 50 வயசுல கூட வயசு புள்ள மாதிரி இருக்கிறாங்க. இப்பெல்லாம் 16 வயசுல சம்பளத்தை கொடுத்துட்டு சாவு. வயசு 16 வயசு ஆகுதா இல்லையோ இந்த பேரன் ஒளி தடவுறாளுவ. என்ன ஒளி? பேரன் ஒளி. எதுக்கு அது பேரன் ஒளி? அது முகத்துக்கு அழகா இருக்குமா. அது கூட்டத்துல யாரையும் திட்டுறாங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு போறான்னு திட்டுறாங்க. போதுமா அப்படி கேளு. பேரன் லவ்லி தடவுனா இவங்க என்ன முக அழகுன்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம உடம்பாகப்பட்டு தோல் 1000 ஓட்டைகளை பல 1000 ஓட்டையில ஆனது. நீ அந்த பவுடர் தடவை இது அப்படியே மேல ஓட்டை அடிச்சு மின்னு கொடுக்கும். அடுத்த 3 மாசம் கழிச்சு இங்க புறம் மோப்புரு சொல்ல சொல்லையா வரும். ஆமா, கட்டில வந்துரும். அந்த மாதிரி சாணம் போடுற வேலை இருக்க கூடாதுன்னு தான் இப்ப மாப்பிள்ளைய பார்க்கக்குள்ள டைல்ஸ் இருக்கிற வீட்டா பார்த்து கொடுத்துறாங்க. அப்புறம் எந்த லட்சுமி போய் வருவா? என் வீட்டு பக்கத்து இருக்கிற லட்சுமி தான் வருவா. அது அப்படி கிடையாது. அது சிமெண்ட் ரோடா இருந்தாலும் சிமெண்ட் இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் தண்ணியா தெளிக்கணுமா. சரிமா, அப்படி தெளித்தா இந்த மகாலட்சுமி குடியேறுவாள். வந்த முன்னே வருவாள் ஒருத்தி. ஆமா, அவள் தான் மூதேவி. நாங்க 2 பேரும் நகரவலம் வந்தா எந்த வீட்டுல சாணம் போட்டு அழைக்கிறார்களோ அந்த வீட்டுல வந்து நான் குடியேறுவேன். மாமியா மருமகளுக்கு பெரிய உலகண்டா மரியாதை கொடுக்கறவங்க வீட்டுல இந்த மகாலட்சுமி வருவா. மத எடுத்து போய் பேசுற வீட்டுல பூரா இந்த மூதேவி தான். 7 மணி வரைக்கும் எவ தூங்குறாளோ சூரிய சூத்துல அடிக்கிற வரைக்கும் அவ வீட்டுல அக்கா இந்த வீட்டுக்குள்ள நீ போடி சரி அப்படின்னு அவளை நான் வந்து அனுப்பி விட்டுருவேன். அப்படிதான் நாங்க 3 பேரும் அப்படி இருக்கோம். அப்படி இருக்க மகாலட்சுமியை கொண்டு வரக்கூடிய கட்டளைக்கு உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு மகராஜியாக வாய்வாய் என்னோடு இனபெரியாமல் சித்தம் என்னுடைய பாக்கியம். இன்னொரு சங்கீதி கேட்கலாமா?
கிணத்துல அங்கபலமாக இருந்த என்னை